கோபண்ணா, இப்போ இந்த முடிவுகள்லாம் எப்படி பார்க்குறீங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது மோடியினுடைய லீடர்ஷிப்புக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குன்றதும், திரு ஆசீர்வாதம் அவர்கள் சொல்றது வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு ஆதரவான அலை இருக்கு, அதெல்லாம் தான் இந்த திசைவெளி மக்களோட மனநிலை தேர்தல் முடிவு திசைவெளியை கருத்து கணிப்புகள் காட்டுதுன்றதையும் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் பல்லடம் பொதுக்கூட்டத்தில் 5 லட்சம் பேர் திரண்டதாக சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஏமாற்றலாம், இந்த காலத்தில் தொலைக்காட்சிகள் வந்த பிறகு எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு படம் பிடித்து காட்டுகிறது. அங்கே நான் விசாரித்தேன், பல்லடத்தில் நண்பரிடம் விசாரித்தேன். 40,000 50,000 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு. மேக்சிமம் 50,000 பேர் வந்திருக்கலாம், அதுக்கு மேலே கிடையாது. அது 5 லட்சம் சொல்கிறாருன்னா அவர் கணிப்பு, அது வெற்றியை பற்றி அவர் கணிப்புன்னா மோடி கணிப்பு இருக்கு பாருங்க, 370 400. அது இவிஎம்மோட கூட்டணி வச்சாதான் சாத்தியம், இல்லைன்னா முடியாது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறேங்க, மோடிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்கள்? அவர் என்ன பண்ணார்? இந்த 2014 2024 வரைக்கும் 10 ஆண்டு கால ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையாவது ஒன்று நிறைவேற்றினாரு சொல்லுங்கள். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, 20 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும். மேசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட், 45 வருடங்களில் இல்லாத வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. படித்த இளைஞர்கள் வேலை இல்லை, கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. அடுத்து விலைவாசி உயர்வு இருக்கு. விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. கடந்த வருஷம் 2021 1 வருஷம் போராடினாங்க, 3 கருப்பு சட்டை எழுத்து. அதுக்கப்புறம் தேர்தல் நேரத்தில் வித்ட்ரா பண்ணீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குறைந்தபட்ச ஆதரவு விலை கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளிட பெரிய டிஸ்கண்டென்ட் இருக்கு, பெரிய ஒரு எதிர்ப்பு, வாழ்வாதார பாதிப்பு பிரச்சனை இருக்கு. விமர்சனங்களை கூர்திட்டுக்கிறீங்க. ஆனா அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட், எங்க மோடி அவர்கள் லீடர்ஷிப்ல ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை பாருங்க, தொடர்ந்து வெற்றி பெறாருன்னு சொன்னார். நான் சமீபத்தில் ஒரு இளைஞர், அவர் வந்து துரு ரதின்னு, அவர் வந்து நாள்தோறும் வீடியோ வெளியிடுறார். அதுல ஒரு ஜனநாயகம் நாட்டில் ஜனநாயகம்னு சொல்லிக்கிட்டு ஒரு சர்வாதிகாரி படிப்படியா எப்படி பரிணமிக்கிறார் அப்படின்றத ரொம்ப அழகா, அவர் ஒவ்வொரு வியூவர் இதுக்கும் 10 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைக்குது சொல்றாங்க. 10 மில்லியன், 1 கோடி பேர் பார்க்கறாங்க ஒவ்வொரு வீடியோவையும். இளைஞர்கள் தான் நிறைய பார்க்கறாங்க. நான் பார்க்கறேன், அது ஃபாலோ பண்றேன். அந்த வீடியோ நான் அடிக்கடி வெளிவர மோடியினுடைய லீடர்ஷிப் வந்து டெமாலிஷ் ஆகுது. நான் சொல்றேன், ஏன்னா அதுக்கு நியாயமான காரணங்களே இல்லை. நீங்க வந்து அவருக்கு உண்மையிலே நான் கேட்கிறேன், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால், ராமர் கோயில் இதுல இவ்வளவு அக்கறை காட்டுறது, பாபர் மசூதியை இடிக்கிறது அதுல காட்டுற அக்கறை, அப்புறம் காமன் சிவில் கோடு, ஆர்டிகல் 370, இது மாதிரி மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் மூலம் வாக்கு வங்கியை விரிவுபடுத்தி வெற்றி பெறுவதுதான் அவர் நோக்கமே தவிர, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஒரு நல்லாட்சி, மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சி, அனைவரையும் சமமாக கருதுகிற, நான் கேட்கிறேன், மனசாட்சி மோடிக்கு உண்மையிலே மனசாட்சி இருந்தா இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அனைத்து மக்களையும் அவர் சமமாக கருதுகிறாரா? இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள் ஜவஹர்லால் நேருல இருந்து எல்லாரும், மன்மோகன் சிங்ல இருந்து அனைத்து மக்களையும் சமமாக கருதுறாங்க. இவர் கருதுகிறாரா? நான் என்ன கேக்குறேன்னா, இவர் எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அவருக்கு? இல்ல, ஆனா அது தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேக்குறேன். இல்ல நான் சொல்றேன், ரிசல்ட்டா வருதான்னு கேக்குறேன். சரி தப்புக்குள்ள நான் வரல. ஜவஹர்லால் நேரு சொன்னார், பெரும்பான்மையானவர்கள் எடுத்த முடிவு எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்கும் என்று கூற முடியாது. அதனால அவர்கள் தவறாக வழிநடத்தப்படலாம். அவர்களை கேரி பண்றாரு அவரு. எது ராமர் கோயில காட்டுறாரு, அதுல வெற்றி பெறாரு. ஆமா, அது என்ன ராமர் கோயில் கட்டுங்க, மக்கள் பிரச்சனை தீர்த்து விடுமா? வாழ்வாதாரம் தீர்ந்து விடுமா? விஜயன் எதற்கு நான் கேட்கறது? இது மாதிரி அதுக்கு முன்ன புல்வாமா 40 பேர் செத்துட்டாங்க, அதுக்கு நீங்க தான் காரணம். இல்ல, அது வேற ஒரு இல்ல, அத வச்சு 2019 ஜெயிச்சீங்க. இப்ப ராமர் கோயில் வந்து அதை வச்சுக்கிட்டு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு நீங்க என்ன, இது என்ன லீடர்? இல்ல, நீங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, நீங்க ஒரு மொராலிட்டி வந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை தீர்த்து மன்மோகன் சிங் ஆட்சி நீங்க சொல்ற பெரிய பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இந்தியாவை வளர்ச்சி பாதையில் அழைத்து ஒரு அற்புதமான ஆட்சின்னா 2004 2009 தான்.